உச்சநீதிமன்றத்தில் விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விவிபேட் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்றும், ஒவ்வொரு முறை தேர்தல் நடைபெறும் போதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பாகவும் அதன் நம்பகத்தன்மை தொடர்பாகவும் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது குறித்தும் பல்வேறு வழக்குகள் நாடு முழுவதிலும் இருந்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. இதில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட போகிறது என்பது ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்த சூழ்நிலையில் தேர்தலே ரத்து செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா என்றெல்லாம் செய்திகள் பரவின. இந்த சூழ்நிலையில் விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரும் இந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்திருக்கிறது. 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து விவிபேட் இயந்திரங்களிலும் உள்ள ஒப்புகை சீட்டுகளை இயந்திரங்கள் மூலமாக ரூபாய் நோட்டுகளை எண்ணுவது போல இயந்திரங்கள் மூலமாக எண்ணுவதில் என்ன சிக்கல் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதே போல தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எத்தகைய பாதுகாப்பு தன்மை மற்றும் உத்தரவாத தன்மை உடையவை என்பது தொடர்பாகவும் வாதங்கள் எடுத்து வைக்கப்பட்டன. இருதரப்பு வாதங்களும் எடுத்து வைக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது இந்த தீர்ப்பை ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்து காத்திருந்த சூழ்நிலையில் ஒப்புகை சீட்டை 100% முழுமையாக எண்ண இயலாது. எந்தெந்த தொகுதிகளில் பிரச்சனைகள் இருக்கிறதோ அல்லது அதிக புகார்கள் வருகிறதோ அந்த தொகுதிகளில் மட்டும் அந்த விவிபேட் இயந்திரங்களை உள்ள ஒப்புகை சீட்டுகளை எண்ணலாம் என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவை கருத்தில் கொண்டு இந்த 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ண கோரும் மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்கிறது. விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை எண்ணுவதற்கு அதிக காலம் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும், அந்த விவிபேட் இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டின் அந்த ஆயுட்காலமும் மிகவும் குறைவு என்றும், அதில் உள்ள சின்னத்தில் முத்திரையிடப்பட்டுள்ள அந்த எழுத்துக்கள் 12 நாட்களுக்குள் அழிந்து விடுகின்றன என்றும், வேறு தரமான தாள்களை பயன்படுத்தி ஒப்புகை சீட்டுகளுக்கு அங்கு அந்த இயந்திரங்களில் பொருத்த வேண்டும் என்றும் கோரப்பட்டது மனுதாரர்கள் தரப்பில். ஆனால் அந்த அத்தனை கோரிக்கைகள் தொடர்பாகவும் தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த 100% ஒப்புகை சீட்டுகளை எண்ண கோரும் மனுக்களை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்கிறது. பவித்ரா.